அந்த காலத்துல எல்லாருக்கும் அறிவு இருந்திருக்குதுங்க. ஷேர் பண்ணியிருக்காங்கங்க. உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ, எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, எது உங்களுக்கு வசதியா இருக்கோ, அந்த மாரி நீங்க சிறுநீரக கோளாறுக்கு மருந்து, அஜீரண கோளாறுக்கு மருந்து, கை, கால் எரிச்சலுக்கு மருந்து, சர்க்கரை வியாதிக்கு மருந்து, தலைவலிக்கு மருந்து, உடல் சூட்டுக்கு மருந்து, பித்தத்துக்கு மருந்து, காமாலைக்கு மருந்து, மத்தது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி, அதுல 1 லிட்டர் தண்ணீய ஊத்தி, நல்லா கலக்கி சில பேர் நெனைக்கலாம், "இது என்னது? இதுக்கு ஒரு வீடியோவா?" அப்படின்னு. புரிஞ்சுக்கங்க. "சொரக்காக்கு உப்பு இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது வாழ்க வையகம். நண்பர்களே, நாட்டு சுரக்காய் சூப் எப்படி செய்யறதுங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறோம். "சுரக்காக்கு உப்பு இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது நாட்டு சுரக்காய் சாப்பிட்டால் உடம்பில் உள்ள கெட்ட உப்புகளை நீக்கி உப்பில்லாமல் பண்ணிவிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க. குறிப்பா நாட்டு சுரைக்காய் சாப்பிட்டா, சிறுநீரக சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் மருந்துங்க. சிறுநீரக சம்பந்தமா எந்த வியாதி இருந்தாலும், அவங்கள நாட்டு சுரக்காவ ஏதாவது ஒரு ரூபத்துல சாப்பிட சொல்லுங்க. ஈஸியா குணமாகுங்க. இந்த நாட்டு சுரைக்காய் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு, சாப்பிட்டீங்கன்னா, சிறுநீரக கோளாறுகள் நீங்கும். அஜீரண கோளாறு நீங்கி நல்லா ஜீரணமாகும். கை, கால் எரிச்சல் எல்லாம் குணமாகும். சர்க்கரை வியாதிக்கு ஒரு அருமையான மருந்து. தலைவலி இருக்கிறவங்களுக்கு குணமாகும். உடல் சூடு குறையும். பித்தம் குறையும். காமாலைக்கு கூட இது மருந்தாக பயன்படுகிறது. அதனால நாட்டு சுரக்காய் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சில பேர் நினைக்கலாம், "இது என்னது? இதுக்கு ஒரு வீடியோவா?" அப்படின்னு. புரிஞ்சுக்கங்க. அதாவதுங்க, அ சின்ன விஷயத்த கூட இப்பல்லாம் பதிவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோங்க. இப்ப சொரக்காவ நெறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆனா, அதோட அரும தெரிஞ்சா தான நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கு யாராவது சொல்ல வேண்டியது இருக்குங்க. உதாரணத்துக்கு, இப்போ உங்கள வந்து உங்க சொந்தக்காரர் உங்க மாமா வந்து படிக்க வச்சிருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அவர் வீட்டுக்கு வராரு. அப்போ உங்களுக்கு ஒரு அரும தெரியும். மாமா வாங்க மாமா" அப்படிம்பீங்க. அப்போ உங்களோட உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? அந்த மரியாதையோட அந்த அரும தெரிஞ்சு, வேல்யூ தெரிஞ்சு என்ன பண்ணுவீங்க? "வாங்க மாமா, உட்காரு மாமா" அப்படிம்பீங்க. உங்க பையனோ, மனைவியோ அவங்களுக்கு உங்க மாமாவ பத்தி தெரியலன்னா, "வாங்க மாமா" அப்படிம்பாங்க. அப்ப என்ன சொல்லுவோம்? "ஏய் மரியாதையா பேச சொல்லுவோமா இல்லையா?" ஏன்? ஒருத்தருடைய அந்த வேல்யூ, அரும தெரிஞ்சா நம்ம பார்க்குற விதம் மாறுமா இல்லையா? அதனால ஒவ்வொரு விஷயத்தையுங்க ஒரு கருவேப்பிலைய, இஞ்சிய பத்தி பேச வேண்டியது இருக்குங்க. நம்ம அதெல்லாம் மதிக்கிறதே இல்லைங்க. புரிஞ்சுக்கங்க. நம்மள சுத்தி கிடைக்கிற, நமது வீட்டில் இருக்கிற, மளிகை கடையில் இருக்கிற, காய்கறி கடையில இருக்கிற, நம்ம சமையல் ரூம்ல இருக்கிற எல்லா பொருளும் மருந்துங்க. அதோட அருமை தெரியாததால், நாம என்ன பண்றோம்? அலட்சியமா பார்க்குறோங்க. அப்போ ஒவ்வொரு வீடியோல என்ன பண்றோம்னா, நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு பொருளுடைய அருமைய தெரிய வைக்கிறதுக்காக தாங்க இந்த பதிவு. அப்போ நாட்டு சுரக்காயுடைய அரும தெரியணுங்க. அது பல்வேறு நோய்களை குணப்படுத்துதுங்க. அருமையான மருந்துங்க. அத நம்ம என்ன பண்றோம்? "சொரக்காக்கு உப்பு இல்ல" அப்படின்னு சொல்லி அனாவசியமா பேசிர்றோங்க. நாட்டு சுரைக்காய் சாப்பிட்டால் உடம்பில் உள்ள கெட்ட உப்புகளை நீக்குகிறது. குறிப்பா சிறுநீரக வியாதிகளை குணப்படுத்துகிறது. சொரக்காயிலயே 2 வகை இருக்குங்க. ஹைபிரிட். இப்ப நீங்க எந்த காய்கறி வாங்குறதா இருந்தாலும், நாட்டு காய்கறியா? இல்ல ஹைபிரிட்டா? மரபணு மாற்றப்படாததா? மரபணு மாற்றப்பட்டதா? அப்படிங்கிறத நீங்க பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோங்க நம்மல்லாம். எனவே, நான் பேசிட்டு இருக்கிறது நாட்டு சுரக்காய். நாட்டு சுரக்காய் சூப் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருள்: சுரைக்காய், குட்டி குட்டி குட்டியா, பொடி பொடியா நறுக்கிய சுரைக்காய் 1/2 கப்பு. பெரிய வெங்காயம் 1 குட்டி குட்டியா கட் பண்ணது. தக்காளி சிறியது 1 அதுவும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கணும். பூண்டு 5 பல்லு அதையும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கணும். மிளகுத்தூள் தேவையான அளவு. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். கொத்தமல்லி கொஞ்சம். உப்பு தேவையான அளவு. தேங்காய் பால் 1 கரண்டி, 1 குழிக்கரண்டி. பாசிப்பருப்பு தேவையான அளவு. இதாங்க தேவைப்படுற பொருள். இப்ப என்ன பண்ணணும்னா, மண் சட்டி எடுத்துக்கணும். ஆமாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லார் வீட்லயும் மண் சட்டியில சமையல் செஞ்சு பாருங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. மண் சட்டியில பாசிப்பருப்பு எடுத்துக்கங்க.
பாசிப்பருப்பு எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி, தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி, அத என்ன பண்ணுங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அடுப்பு பத்த வைக்கும்போது ரொம்ப ஹெவியா பெருசா எரிய விடாதீங்க. ஹை சிம்ல எரிய விடாதீங்க. அதேமாரி லோ சிம் வேண்டாம். மீடியமா வச்சுக்கங்க. பாசிப்பருப்ப மண் சட்டியில போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக வைங்க. முழுமையா வேக வேண்டாம். அரைப்பதம் ஒரு பாதி வெந்திருக்கணும். இந்த பாதி வெந்திருக்கும் பொழுது, குட்டி குட்டியா கட் பண்ண சொரக்காய எடுத்து உள்ள போடுங்க. குட்டி குட்டியா கட் பண்ண பெரிய வெங்காயத்த எடுத்து உள்ள போடுங்க. குட்டி குட்டியா கட் பண்ண அந்த தக்காளி தூக்கி உள்ள போடுங்க. குட்டி குட்டியா கட் பண்ண பூண்டு எடுத்து உள்ள போடுங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் சேருங்க, மஞ்சள் தூள் சேருங்க, கொத்தமல்லி சேருங்க, கொஞ்சம் உப்பு போடுங்க. தேங்காய் பால் மட்டும் ஊத்த வேண்டாம். இப்ப ஏற்கனவே சொன்ன எல்லா பொருள்ல தேங்காய் பால மட்டும் பக்கத்துல வச்சுக்கங்க. மத்தது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி, அதுல 1 லிட்டர் தண்ணிய ஊத்தி, நல்லா கலக்கி, அந்த நம்ம போட்ட பொருள் இருக்கிற எல்லா சத்துக்களும் தண்ணிக்குள்ள வர அளவுக்கு ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் என்ன பண்ணுங்கன்னா, லோ சிம்ல குறைஞ்ச வெப்பநிலையில வச்சு நீங்க சூப் தயார் பண்ணுங்க. சூப் தயார் பண்ண உடனே கடைசியா தான் தேங்காய் பால ஊத்தணுங்க. இப்போ தேங்காய் பால் கடைசியா ஊத்திட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு சூப் தயார். நாட்டு சுரைக்காய் சூப். சிறுநீரக கோளாறுக்கு அருமையான மருந்துங்க. அஜீரண கோளாறுக்கு மருந்துங்க. கை, கால் எரிச்சலுக்கு மருந்துங்க. இந்த சூப்ப தயார் பண்ணி வீட்ல இருக்கிற எல்லாரும் குடிக்கலாங்க. நோயாளிகளுக்கு குடுக்கலாம். உங்க வீட்ல யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்தா அவங்களுக்கு குடுக்கலாங்க. இந்த சூப்பு தயாரிக்கும் பொழுது சில விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக நாட்டு சொரக்காயாக இருக்க வேண்டும். 2 அடுப்பு ரொம்ப வேகமா எரியக்கூடாது. கொஞ்சமா எரியணும். லோ சிம். 3 பாசிப்பருப்பு மொத்தமா வெந்துறக்கூடாது. அதுக்காக வேகாம இருக்கக்கூடாது. முக்கியமான விஷயம், பாசிப்பருப்பு அரை பதம் இருக்கும் பொழுது தான் எல்லா பொருளையும் சேர்த்தணும். ஏன்னா பாசிப்பருப்புடைய வேக்காடு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். மத்ததெல்லாம் சீக்கிரமா வெந்துரும். இதான் கணக்குங்க. அடுத்தது, இந்த சூப்ப வடிகட்டி குடிக்கலாம், வடிகட்டாமயும் குடிக்கலாம். சில பேர் கேள்வி வரும். வடிகட்டணுமா? வேண்டாமா? அப்படின்னு. நீங்க வடிகட்டியும் குடிக்கலாம். வடிகட்டாமயும் குடிக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ, எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அந்த மாரி நீங்க குடிக்கலாங்க. எனவே வடிகட்டி ஒரு சில பேருக்கு அந்த அ சூப்புல இருக்கிற பொருளெல்லாம் சாப்பிடுறது பிடிக்காது. அந்த தண்ணி பிளைன் சூப்புன்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணிய மட்டும் குடிக்கிறதுக்கு பிடிக்கும். அப்போ நீங்க அந்த தண்ணிய மட்டும் வடிகட்டி, தண்ணிய மட்டும் குடிக்கலாம். புரிஞ்சுக்கங்க. வடிகட்டி தண்ணிய மட்டும் குடிக்கலாம். இல்ல வடிகட்டாம அந்த ஸ்பூன்ல இல்ல நீங்க குடிக்கும்பொழுது அந்த பொருளோட சேர்த்தியும் சாப்பிடலாம். 2மே வந்து சிறந்தது தான். அதுல எது சிறந்ததுன்னு கேட்காதீங்க. 2மே சிறந்தது. உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ, எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, எது உங்களுக்கு வசதியா இருக்கோ, அந்த மாரி நீங்க வடிகட்டியும் சாப்பிடலாம், வடிகட்டாமயும் சாப்பிடலாம். அடுத்தது தேங்காய் பால். தேங்காய் பால் கண்டிப்பா சேர்த்தணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா சில பேத்துக்கு தேங்காய் பால் செய்றது சிரமமா இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டா ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நல்லது. தேங்காய் பால் சேர்த்தாட்டி நல்லதுங்க. பரவால்ல. ஒருவேளை தேங்காய் பால் சேர்த்தாமையும் சாப்பிடலாம். அடுத்தது, ஒருவேள இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது போடணும்னு நெனச்சீங்கன்னா, கார்ன் போடலாம். சோளம். கொஞ்சம் சோளத்த போட்டு நீங்க சாப்பிடலாம். சூப்ல போடுவாங்க இல்லையா சோளம். சோளத்த போட்டு நீங்க சாப்பிடலாம். இவ்வளோதாங்க. நாட்டு சுரக்காய் சூப். எப்படி செய்யறது? அப்படிங்கிறத நாம பார்த்தோம். மீண்டும் சொல்கிறேன். "சுரக்காக்கு உப்பில்லை" அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, சுரக்கா சாப்பிட்டால் நமது உடம்பில் உள்ள கெட்ட உப்புக்களை நீக்குகிறது. எனவே சுரக்காய் என்பது, குறிப்பாக நாட்டு சுரைக்காய் என்பது சிறுநீரக கோளாறுக்கு மருந்து, அஜீரண கோளாறுக்கு மருந்து, கை, கால் எரிச்சலுக்கு மருந்து, சர்க்கரை வியாதிக்கு மருந்து, தலைவலிக்கு மருந்து, உடல் சூட்டுக்கு மருந்து, பித்தத்துக்கு மருந்து, காமாலைக்கு மருந்து. ஆக மொத்தம் சுரைக்காய் ஒரு அருமையான மூலிகை. எனவே வாரத்தில் 1 நாளாவது சுரைக்காயில ஏதாவது ஒண்ணு செஞ்சு எல்லாரும் சாப்பிடணும். ரொம்ப எளிமையா சூப் செஞ்சு சாப்பிடலாங்க. நண்பர்களே, இந்த நாட்டு சுரைக்காய் சூப் எப்படி செய்வது என்பதை நான் எங்க கத்துக்கிட்டேன்னா, திருமதி ரேகா சிவகுமார் அப்படிங்கிறவங்க "அன்பா சமைக்கலாம் வாங்க" அப்படின்னு ஒரு டெலிகிராம் சேனல் வச்சிருக்காங்க. இதுல 650 பதிவுகள் போட்டிருக்காங்கங்க. ஒவ்வொன்னும் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு. எல்லாமே ரொம்ப உபயோகமா இருக்குங்க. அதுல 479வது பதிவு தான் நாட்டு சுரைக்காய் சூப். அங்கிருந்து தான் நான் கத்துக்கிட்டு செஞ்சு சாப்பிடுறேங்க. நீங்களும் அந்த டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. அன்பா சமைக்கலாம் வாங்க. ANBA SAMIKKALAM அன்பாய் சமைக்கலாம் VANGA அன்பா சமைக்கலாம் வாங்க
அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த சேனல் வரும். அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, 650 பதிவுகளை பார்க்கலாங்க. 650 பதிவுகளை போட்டு வச்சிருக்கிறதுக்காக திருமதி ரேகா சிவகுமார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். பெண்களே, நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாம் இந்த மாரி டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணி, எப்பப்பலாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ 1, 2, 3ன்னு பதிவு போட்டு வச்சீங்கன்னா, பிற்காலத்துல வர்றவங்க அத பார்த்து புரிஞ்சுக்குவாங்களா இல்லைங்களா? நாம இனிமேலு நாலேட்ஜ் ஷேர் பண்ணலாங்க. அந்த காலத்துல எல்லாருக்கும் அறிவு இருந்திருக்குதுங்க. ஷேர் பண்ணியிருக்காங்கங்க. பகிர்ந்திருக்காங்க. இப்போ யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் குடுக்குறது இல்லைங்க. இதனாலேயே பல்வேறு விஷயங்கள் அழிஞ்சு போச்சுங்க. நமது நோக்கம் என்னன்னா, நமது பாட்டி, தாத்தா விட்டுச் சென்ற அந்த விஷயங்களை மீண்டும் ஆவணமாக்குவதுதான் நமது எண்ணம். இதைத்தான் பல வருடமாக செய்து வருகிறோம். நாட்டு சுரக்காய் சூப் செய்து சாப்பிடுங்கள். ஆரோக்கியமாக வாழுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.